புக் படித்தாலே போதும். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் மட்டும் தான் படித்தேன். சோசியல்லேருந்து எல்லாமே நான் ஸ்கூல் புக் தான் படித்தேன். ஏன்னா டிஎன்பிசி தான் ஏம் பண்ணேன். என்னால் நான் வந்து 2019 குரூப் 4 வரைக்கும் என்னால் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வேலைக்கு போகணும் தான் என்னோட ஏமா இருந்துச்சு. குரூப் 4வே போதும் நமக்கு, அப்படி தான் என்னோட குவாலிட்டி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் குரூப் 4ல் 250 மார்க் போட்டிருந்தேன். என்னால் வந்து கவுன்சிலிங்கில் எனக்கு வரல. லாஸ்ட் நாளைக்கு முன்னாடி எனக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, எனக்கு கிடைக்கல. அப்போலாம் நம்ம அவ்வளோதான், நான் ஃபுல்லாக மைண்ட் செட், எனக்கு நைட்லாம் படுத்தா தூக்கம் வராது, அப்படி தான் இருந்தேன். அப்போ போல் எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் அப்ளை பண்ணியிருந்தேன். சரி நம்மளால் அடுத்து உட்காந்து தெளிவாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஏம்னு படிக்காமல் நான் படிக்கணும், அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் கிளியர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். நான் 2019 எனக்கு குரூப் 4 எனக்கு கிடைக்காத காரணம் நான் நினச்சது வந்து என்னோட பயம் தான். நம்மளால் வந்து இந்த எக்ஸாம் படிக்க முடியுமா, இல்லை நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியுமா, அப்போ பயம். நம்மளோட நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்களே அப்படின்ற பயம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எனக்கு எப்போ உடஞ்சிச்சுன்னா 2019 நான் ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு உணர்ந்துச்சு, நம்ம வந்து நம்மளால் கிளியர் பண்ணுறது நம்ம ஏம் இல்லை, நம்மளால் பாடத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன அங்கே கேட்குறாங்க, நம்மளால் என்ன படிக்கணுன்றது முக்கியமே தவிர நம்மளால் அது எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதுன்றது நம்மளோட ஏம் கிடையாது. நம்மளோட ஏம் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். அங்கே ரிசல்ட் வந்து நம்மளை ஏம் பண்ணி நம்ம படிக்கவே கூடாது. இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் மட்டும் ஏம் பண்ணுங்க, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் படிக்க முடியும். நான் டிஎன்பிசி 2000 லாக்டவுனுக்கு அப்புறம் படிக்கிறது ஃபுல்லாக விட்டுட்டேன். 2021 நவம்பருக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் மறுபடியும் டிஎன்பிசி. அதுக்கப்புறம் நான் டிஎன்பிசி படிச்சுட்டு குரூப் 4 குரூப் 2 தான் என்னோட ஏமா இருந்துச்சு. ஆனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ரயில்வே படிக்கிறவங்க. ஏன்னா நான் இவங்களோட உட்காந்துருப்பேன், இவங்க கூட உட்காந்துருப்பேன், டக்குனு ஏதாவது வேலை கூப்பிட்டாங்கன்னா வேலைக்கும் பார்த்துக்கலாமேன்னு இவங்களோட தான் உட்காந்துருப்பேன். என் பசுபதிட்ட நான் கேட்டுருப்பேன், ஏதாவது வேலை தான் சொல்லுங்க. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க லாக்டவுன் டயத்தில். அதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஹாஸ்டலில் இங்கே ரூம் எடுத்து தங்கி இருந்து படித்து நானாக தான் படித்தேன். வேலைக்கு போகிறது, கேட்டரிங் போகிறதுன்னு கிடைக்கிற எந்த வேலைக்கு போனாலும் நான் வேலைக்கு பார்த்து நான் தான் என்னோட தேவைகளை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன். வீட்டிலேருந்து நான் எதுவுமே கேட்டது கிடையாது. நான் எனக்கு இன்ஸ்டியூட்லேருந்து எல்லா விதமே கிடச்சி. நான் இங்கேயே நைட்டு தங்கியிருப்பேன். ஸ்டடி கால் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு நான் இங்கேயே தூங்கியிருப்பேன். ரூம் எடுத்து தான் நான் ரூமு கூட போகல, சொந்த ஊர் தான். நான் வீட்டு கூட போகாமல் இங்கேயே உட்காந்து படித்தேன். நான் எனக்கு ஸ்டடி கால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி நம்ம நண்பர்கள்னால் நம்ம யார் கூட இருக்கோமோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளை அதிகமாக பாதிக்கும். நம்மளோட நல்ல நண்பர்கள் தான் நம்மளை கொண்டு போவாங்க. நான் இந்த ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க ரயில்வே படித்ததுனால நான் அவங்க கூட உட்காந்து படித்ததுனால எனக்கு இந்த வேலை கிடச்சிது. என்னோட ஏம் டிஎன்பிசியாக தான் இருந்துச்சு. நம்மளால் ஒரு குரூப் 4 போக முடியும் அப்படின்றது என்னோட ஏமா இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றினது இவங்க. நம்மளால் எந்த எக்ஸாம் படித்தாலும் நம்ம நல்லா படித்தோன்னா எந்த எக்ஸாம் வேணால் நம்ம எல்லாரும் கிளியர் பண்ண முடியும். ஸ்கூல் புக் ஒன்றே போதும், நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் நம்பி படித்தாலே போதும், நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அந்த புக்கு படிக்கணும் இந்த புக்கு படிக்கலாம் தேவையில்லை. எனக்கு மேக்ஸ் மேலே ரொம்ப பயம் இருந்துச்சு, நம்மளால் போட முடியுமா போட முடியாதுன்னு. அதனால் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாம் நம்மளால் முடியும். நீங்களும் நாளைக்கு இந்த இடத்துக்கு வரலாம். நானும் உங்களை மாதிரி பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். நம்மளால் பயமாக இருந்துட்டு இருக்கும், நம்மளால் இங்கெல்லாம் வர முடியுமா, அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியுமான்னு பயம் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளை கண்டிப்பாக என்றைக்கு ஒரு நாள் நம்மளை மேலே ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். எனக்கு இன்றைக்கி இந்த இடம் கிடச்சிருக்கு, நாளைக்கு நான் இதோட மேலே ஒரு இடத்துக்கு போகணுன்றது தான் என்னோட ஏமா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஏம் வச்சுட்டு படிங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளால் மேலே இடத்துக்கு போக முடியும். தேங்க்ஸ்.